Hi friends, welcome to LMTech Technical and Technologies. இந்த வீடியோல நம்ம C programming language இருக்க patterns அப்படிங்கற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த செஷன்ல நம்ம எந்த டைப் ஆஃப் பேட்டர்ன் பார்க்க போறோம் அப்படினா லெஃப்ட் ஆஃப் பிரமிட் தான் பார்க்க போறோம். சோ இந்த லெஃப்ட் ஆஃப்ல பார்த்தோம் அப்படினா சோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எனக்கு எல்லாமே ஸ்பேஸா இருக்கும். ஓகேங்களா? அதாவது எம்ப்டியா இருக்கு. ரெண்டாவதா பார்த்தோம்னா அப்படினா நமக்கு ஸ்டார் அப்பியர் ஆகுது. ஓகேங்களா? சோ இதை எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு நார்மலாக நம்ம பேட்டர்ன்ஸ் போடணும் அப்படின்னா நம்ம லூப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு இது ரெண்டாக நமக்கு டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்பியர் ஆகுது அப்படின்னா ஸோ நமக்கு ஸ்பேஸ் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ செகண்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ ஸ்டார்ஸ் நமக்கு எப்பயும் போல் ஆஸ் யூஷுவலாக நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம போடலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஸோ நார்மலாக நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும் அப்படின்னா ஐ நமக்கு தேவை. தென் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு உள்ளே இருக்க எலமெண்ட்ஸில் நம்ம ஜெயின் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்னோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நம்ம 5 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இதை நம்ம ஒரு 2 செக்ஷனாக பிரிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 செஷனில் ஸோ ஃபஸ்ட்டு செஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஸ்பேஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்பேஸையும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நம்மளோட ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஸ்க்ரீனோட ஸ்டார்டிங்கில் ஸ்பேஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஸ்டாருக்கு அப்புறம் ஸ்பேஸ் வந்ததுன்னா அது நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. பட் ஃபஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அதே நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூ 5 இருக்குங்களா? ஸோ இப்போ 5 அப்படின்னா இப்போ பாருங்கள் மொத்தம் நமக்கு 5 எலமெண்ட் உள்ளே இருக்கணும். ஸோ அதாவது I 0வாக இருக்கும்போது நமக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்கணும்? 5 எலமெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5 எலமெண்ட்லாம் இல்லை, நமக்கு இந்த இடத்துல எத்தனை எலமெண்ட் இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல மீதி 4 என்னவாக இருக்கும்? ஸோ அந்த மீதி 4 நமக்கு இந்த இடத்துல ஸ்பேஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஸ்பேஸ் மட்டும் நம்ம என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது I 1 இருக்கும்போது நமக்கு என்ன நடக்குது? ஸோ இந்த இடத்துல நமக்கு சேம் 5 இருக்கணும். பட் இங்கே நமக்கு ஸ்டார் 2 இருக்குது. அப்போ மீதி 3 நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ஸ்பேஸாக இருக்குது. ஓகேங்களா? தென் அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா சேம் நமக்கு வந்து 2 ஸ்பேஸ் இருக்குது. தென் வந்து நமக்கு 3 ஸ்டார் இருக்குது. அடுத்தது ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அடுத்தது 4 ஸ்டார் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ 0 ஸ்பேஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக 5 ஸ்டார் நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்பேஸை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் நமக்கு இந்த இடத்துல டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா? இதுவே நம்ம ஸ்டார் மட்டும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஸ்டாருக்கு நமக்கு இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் நமக்கு நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இன்க்ரிமெண்ட்னா என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ டிக்ரிமெண்ட்னா என்ன பண்ணணும்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல n-i அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதுவே உங்களுக்கு டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது ஐ அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நம்மளோட டர்போசியை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டர்போசியில் நமக்கு வேணுங்கிற ஹெடர் ஃபைல்ஸ் தென் வந்து ஃபங்க்ஷன்ஸை நம்ம இப்போ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்பில் ஸோ நமக்கு வேணுங்கிற வேரியபிள்ஸை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல I, J, N அப்படின்றது எனக்கு தேவை. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஆஃப் போட்டுக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ யூசர் கிட்ட இருந்து வேல்யூஸ் வாங்குற மாதிரி நம்ம ப்ராசஸ் மேக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ என்டர் n வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்கேன்அப் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்கேன்அப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்பர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸோ %t அப்படின்றது. தென் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல n அப்படின்றது கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட n லிமிட்டை நான் இதில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா n அப்படின்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார் லூப் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இன்சைட் ஒரு ஃபார் லூப் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஒரு ஸ்கொயர் லூப்பை நம்ம இப்போ மேக் பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர் லூப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக ரன் ஆகும். ஸோ ரோஸும் சரி காலம்ஸும் சரி நமக்கு ஈக்குவலாக ரன் ஆகும். ஸோ I = 0, I <n. ஓகேங்களா? தென் அடுத்தது I++. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ J = 0, தென் J <n. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ J++. ஸோ இந்த இன்னர் லூப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஸோ ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நான் ஒரு ஸ்டார் இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் இன்னர் லூப் முடிஞ்சு வெளியே போகும்போது ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் போட்டுட்டு இதில் வந்து நான் ஒரு நியூ லைன் நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ
ஸோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் ஸ்கொயர் பேட்டர்ன்ஸ் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது ஓகேங்களா. பட் இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ லெஃப்ட் ஆஃப் பிரமிட் அப்படின்றது நமக்கு தேவை ஓகேங்களா. ஸோ அப்போ லெஃப்ட் ஆஃப் பிரமிட்ல நமக்கு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்பேஸ் ரெண்டாவது எலமெண்ட் ரன் ஆகுது. ஸோ அப்போ இது ரெண்டுமே எங்கே ரன் ஆகுது நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஸோ ஒரே ரோல தான் நமக்கு இந்த ரெண்டுமே நடக்குது ஓகேங்களா. அப்போ இது இன்னர் எலமெண்ட். ஸோ அதனால இப்போ வந்து நான் இன்னொரு லூப் மேக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இன்னர் லூப் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்பேஸ்க்காக. ஸோ ஸ்பேஸ் அப்படின்றது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஸோ சேம் நான் ஜே இந்த எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வேறு நேம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜே ஈக்குவல் பார்த்தோம் அப்படின்னா 0 ஸ்டார்ட் ஆகுது. தென் ஜே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஸோ ஸ்டார் நமக்கு என்ன ஆகுது ஸ்பேஸ் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு வந்து அந்த இடத்துல டிக்ரிமெண்ட் ஆகுது. அப்போ என்ன யூஸ் பண்ணணும் n-i அப்படின்றத யூஸ் பண்ணணும். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜே அந்த இடத்துல நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ உள்ள நம்ம என்ன பிரிண்ட் பண்ணலாம் ஸோ பிரிண்ட் ஆஃப்ல ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல ஸ்பேஸ் அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்பேஸ் மட்டும் நான் உள்ள விடுறேன் ஓகேங்களா. தென் இது வந்து நமக்கு ஸ்பேஸ்க்காக. ஸோ இதுக்கு அடுத்து இருக்க லூப் பார்த்தீங்களா இது வந்து ஸ்டார்க்காக ஓகேங்களா. ஸோ ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்டார் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஸோ ஒவ்வொரு டைமும் நமக்கு அது இன்க்ரிமெண்ட் ஆகுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஐ அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதாவது இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு வந்து இப்போ n வேல்யூ 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஹை நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ 0 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0 ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ கண்டிஷனை செக் பண்ணோம். ஸோ 0 வந்து என்னை விட சின்னதாக இருக்கா ஸோ ட்ரூவாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ள இருக்க ஃபர்ஸ்ட் லூப்பை படிக்கும். ஸோ இப்போ இங்கே ஜே நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 0 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0வும் ஸோ 5 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ என்னோட வேல்யூ 5 - i. அப்போ இங்கே நமக்கு என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா 5 - i ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு 0 தான் 5 தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ 0வும் 5க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த இடத்துல எத்தனை நடக்கும் அப்படின்னா 5 ஸ்பேஸ் நடக்கும் ஓகேங்களா. தென் 5 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆனதும் தென் அடுத்தது போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல 0 இருக்கிறதுனால எதுவும் ப்ராசஸ் நடக்காது. ஸோ எம்டியாக தான் இருக்கும். அடுத்தது இப்போ ஐயோட வேல்யூ நமக்கு இங்கே என்னென்னு மாறும் அப்படின்னா 1ன்னு மாறும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஜே எனக்கு திரும்ப அகைன் 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜே வந்து 1 ஓகேங்களா. ஸோ இப்போ 5 - ஐயோட வேல்யூ 1. ஸோ அப்போ இங்கே மைனஸ் பண்ண எனக்கு 4 கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ 1 வந்து பார்த்தோம்னா 4 விட சின்னதான்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூ. அப்போ இங்கே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு 4 ஸ்பேஸ் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் ஆகிட்டு இப்போ அடுத்தது இந்த லூப் படிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே சேம் எனக்கு 0 ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஐயோடது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ 0 ஜேயோட வேல்யூ 0 ஐயோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த இடத்துல 1 ஓகேங்களா. ஸோ இப்போ 0 வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 விட நமக்கு சின்னது தான். அப்போ இந்த இடத்துல எனக்கு எத்தனை பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. தென் நியூ லைன் கொடுத்துட்டு திரும்ப அகைன் மேலே போகும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 2 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அகைன் கண்டிஷனை செக் பண்ணோம். ஸோ செக் பண்ணிட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இப்போ உள்ள வரும் ஓகேங்களா. ஸோ அகைன் ஜே வந்து 0 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அகைன் n - i ஐயோட வேல்யூ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2. ஸோ 5ல் 2 போச்சு அப்படின்னா நமக்கு 3 ஓகேங்களா. 1 இப்போ நமக்கு ஸோ 0 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது சின்னதாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதில் எனக்கு ஜே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு எனக்கு இந்த ப்ராசஸ் எனக்கு நடக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ 3 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிட்டு ஸோ அகைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு 2 ஸ்டார் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஆஃப் பிரமிட் பேட்டர்ன் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் இதை நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் இன்புட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்பேஸ் ரன் ஆகுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்டார் ரன் ஆகுது. ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எம்டியாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல சும்மா ஒரு ஐஃபன் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்காக. ஸோ இப்போ ஒரு 5 கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் எனக்கு 5மே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஸ்பேஸாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அது பிரிண்ட் ஆகாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இடத்துல 1 மாறுது ஓகேங்களா. அப்போ 5 - 1னா 4 ஸ்பேஸ் விழுந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. தென் அடுத்தது ஸோ 2 மாறும்போது 5 - 2 3 ஆகும். ஸோ அகைன் எனக்கு 3 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிட்டு தென் 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு நடக்கும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஐஃபன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ எத்தனை வேல்யூஸ் கொடுத்தாலும் இது எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் ஆஃப் பிரமிட் பேட்டர்ன் அப்படின்றது. ஸோ இந்த பேட்டர்ன் நோட் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.